ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். கிரௌடு ரொம்ப நார்மலா தாங்க இருக்கு. நேரடி இலவச தரிசனத்துக்கு 5 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியே அவங்களோட பிரஸ் அப்டேட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 3 நாள் கேன்சல் பண்ணியிருக்கிறனால நேரடி இலவச தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணாமே பக்தர்கள் நேரடியா கியூ மூலமாவே தர்ஷன் பார்த்துடுறாங்க. ஸோ ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜா இருக்கு. தாராளமா இன்னைக்கு யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போயிட்டு டைரக்ட் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து தான் திரும்பியும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ற டைமை பொறுத்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட மொத்த எண்ணிக்கை 67,785 பேர் தரிசனம் பார்த்திருக்கதா டிடிடி சொல்லியிருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்துல எந்த கம்பார்ட்மெண்ட்லயுமே யாருமே வெயிட் பண்ண கிடையாது. நேரடியா லைன் மூலமா தர்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க. 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட முதல் நாள். நேத்து அங்குரார்ப்பணத்தோட ஸ்டார்ட் ஆச்சு. புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அப்படின்னாலும் கிரௌடு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஹெவியா இல்லைங்க, நார்மலா தான் இருக்கு. நாளைக்கெல்லாம் யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கனாலும் தாராளமா தர்ஷன் போகலாம். அதே மாதிரி நாளைக்கு காலையில 3:30 மணிக்கு கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போகலாம். டோக்கன் இல்லாம நேரடி தரிசனமும் போக முடியும். இந்த 9 நாள் பிரம்மோற்சவம் டைம்ல நேரடியா இருக்கக்கூடிய சிறப்பு தரிசனங்கள், அதாவது கைக்குழந்தைகளுக்கான தரிசனம், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் தரிசனம், இந்த மாதிரி ஸ்பெஷலான தரிசனம் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. யாராவது கை குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு தரிசனம் பாருங்க, ஆன்லைன் டிக்கெட் இல்லை அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் கூட வாங்கிட்டு தர்ஷன் போகலாம். சுபதம் என்ட்ரி வழியா ஸ்பெஷல் தர்ஷன் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, இந்த மாதிரி ஆர்ஜித சேவாசும் ஏகாந்தமா தான் நடக்கும். ஸோ அதுக்கு வரக்கூடிய பக்தர்களும் கம்மியா இருப்பாங்க அப்படின்றனால ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். வர்ற 19ஆம் தேதி தான் கருட சேவை நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு முதல் நாள் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் தான் பக்தர்கள் அதிக அளவுல இருப்பாங்க. மீதி நாட்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். இன்னைக்கு நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட முதல் நாள். இன்னைக்கு நைட்டு பெத்தசேஷ வாகன சேவை வந்து இருக்கும். திருமலையில இருக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம மாட வீதிகள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் காலையிலயும் ஈவினிங்கும் நமக்கு வாகன சேவைகள் வந்து நடக்கும். இதை பாக்குறதுக்கு நமக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே தேவையில்லை. வர்ற 18ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஜனவரி மாசத்துக்கான புக்கிங் எல்லாமே ஆன்லைன்ல 1 by 1 ஓப்பன் ஆகும். என்னென்ன டேட்ல என்னென்ன புக்கிங் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்க என்ன டிக்கெட் வேணுமோ தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். திருமலையில தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா தாங்க இருக்கு. யார் வேணாலும் நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தா கூட போங்க. நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுப்பாங்க. நேரடி தரிசனமும் பிரம்மோற்சவம் டைம்ல மேக்சிமம் நமக்கு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்காது. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க தாராளமா தரிசனத்துக்கு போகலாம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.